அடுத்தது வந்து அரசியல்ல தன்னை வந்து பெரிய பண்ணையார் மனநிலையில இருக்கக்கூடிய ராசா அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது வந்து இப்ப செந்தில் பாலாஜி மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வந்து அதுக்குண்டான ரைட் குடுத்துருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல உங்க மேல போதுமான பிரைமா ஃபீசி இருந்ததுனால தானே நீங்க 15 மாசம் சிறையில இருந்தீங்க. அதுவும் எந்த பீரியட்ல சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2014 வரைக்குமே காங்கிரஸ் பீரியட் தான் ஆட்சியில இருந்திருக்கு. 2014க்குள்ளேயே அதாவது 2011லயே வந்து சிபிஐ வந்து உங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல. அந்த சார்ஜ் ஷீட்ல ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதாவது 1552 பேஜஸ் உள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கடைசியில வந்து ஜட்ஜ் வந்து 1551வது பேஜ்ல கடைசி பேரால வந்து இந்த சார்ஜ் ஷீட் வந்து வெல் கோரியோகிராஃப்ட், அதாவது வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டான ஒரு சார்ஜ் ஷீட்டை தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை சொல்றதுக்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லைன்னு ஜட்ஜி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பீரியட்ல ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்ல வந்து நியாயமான முறையில இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. கரூர் கூட்ட நெரிசல்ல கருணை அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்தாங்க. அந்த வேலை கொடுத்த அந்த ஸ்டேஜ்ல வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து யாரும் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, தைரியமா சொல்லுங்க, இது எங்களோட விஜயோட ஆட்சி நடக்குது, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு. அதை பத்தி மட்டும் நீங்க ஏன் பதில் பேச முடியல உங்களால?